சின்னத்திரையில் எவ்வளவோ சீரியல்கள் வருது. அதில் ஒரு சிலது மக்களுடைய மனதில் ரொம்பவே நீங்காத இடம் பிடிச்சிரும். அப்படி மக்களுடைய மனதில் இடம் பிடிச்ச சீரியலில் ஒன்று தான் பாண்டியன் ஸ்டோர்ஸு. இதில் இப்போ சீசன் 2 போயிட்டுருக்கு அப்படின்ட்டு நம்ம எல்லோருக்குமே தெரியும். இதில் மீனா அப்படின்ற கதாபாத்திரத்தில் ஹேமா அவர்கள் நடித்து வந்துட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க தான் சீரியலை விட்டு விலக போகிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்களாம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு சீரியல்னு சொல்லலாம். அந்தளவுக்கு எல்லோருடையுமே நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த சூழ்நிலையில் இவங்க நிஜமாகவே கர்ப்பமாக இருக்கும்போது சீரியல்லையும் கர்ப்பமாக இருக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. அதற்கப்புறமாக இவங்களுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறமாக 1 மாதத்துக்குள்ளாகவே நடிக்கவும் வந்துட்டாங்க. இதை தாண்டி நான் அன்றைக்கி நடிக்க வரும்போது என்ன சீரியல் டீமோ இல்லை என்னுடைய வீட்லேயோ வேண்டாம் நீ நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தா நான் என்ன ஆயிருப்பேன், நிச்சயமாக ஒரு நல்ல அம்மாவாக இருந்திருப்பேன். அதை தவிர நான் மக்களுக்கு என்டர்டெயின் பண்ணியிருக்கவே முடியாது, மீனான்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கவே முடியாது. எப்படி பார்த்திங்கன்னா முல்லை கதிர் அப்படின்ற இந்த 2 கேரக்டர் ரொம்பவே முக்கியமான ஒரு ஜோடியாக இருந்துச்சோ, அதே போல் தான் மீனா செந்தில் அப்படின்ற இந்த ஜோடி ரொம்பவே பிரபலமும் ஆனாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ ஹேமா அவர்கள் பேசியிருக்கிறது தான் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஏகப்பட்ட சீரியல்களில் இவங்க நடிச்சிருந்தாலும் கூட பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இவங்களுக்கு நல்ல பேரை எடுத்து கொடுத்தது. இதில் அண்ணன் தம்பிகளினுடைய எப்படி வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க, ஒன்றாக எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பல விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ அது சீசன் 2 வரைக்கும் உயர்ந்து நிற்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சீரியலாக பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு. இதில் ஸ்டான்லி, அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா சுஜிதா அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடித்தாங்க. எப்படியெல்லாம் இவங்க பிரச்சனைகளை தாண்டி வராங்க, கடந்து வராங்க. ஒரு அண்ணனாக இருந்து மூத்தவராக இருந்து அவர் என்னென்ன பண்ணுறாரு, அதே போல் அந்த வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள்கள் எப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு ரொம்பவே அழகாக காட்டியிருப்பாங்க. இந்த காலத்தில் அப்படி ஒரு ஃபேமிலி பார்க்குறது கஷ்டம் அப்படின்ற அளவுக்கு சீரியல் மிகப்பெரிய அளவில் ரீச் ஆச்சு. இப்போ ஹேமா அவர்கள் தன்னுடைய பையனை பிரிந்து வந்தோன்னா எப்படி, தன்னுடைய குழந்தை பிரிந்து வரும்போது நம்ம ஒரு நல்ல அம்மாவாக இருக்க முடியுமா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க யோசிச்சிருக்கிறாங்களாம். ஆனால் நான் சீரியலில் 1.5 மாதம் கழித்து வரும்போது கூட என்னை யாரும் எதுவுமே கேட்கல, எனக்கு ஏற்ற மாதிரியாக சீன்களை ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு டீம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால் நான் சீரியலில் இருந்து விலகணும் அப்படின்னு நினச்சிருந்தது மிகப்பெரிய அளவில் ஒரு தப்பான விஷயந்தான் அப்படின்னு இப்போ பார்த்திங்கன்னா ஹேமா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன இந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.